எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த சம்மருக்கு எல்லாம் நல்லா நீர்ச்சத்து உள்ள ஆகாரமாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நிற்கிற இடம் குளு குளு குளுன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குளம், அதுக்குள்ளே தாமரை. இந்த இடமே நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. ஆனால் டைம் வந்து மதியானம் 1 மணி. நல்ல உச்சி வெயில், ஆனாலும் நல்லா சில்லுன்னு இருக்குது. காரணம் இந்த மரம், புங்க மரம். புங்க மரம் வந்து பொதுவாகவே குளிர்ச்சி தரக்கூடிய மரமாக. அது எனக்கு தெரியாது, யூடியூப்பில் நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க புங்க மரம் வந்து நல்லா வீட்டுக்கு குளிர்ச்சி தரும், நல்ல மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் இதை பற்றி ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு வீட்டில் வந்து செடி வளர்க்கணும் நிறைய பண்ணுறேன். ஆனால் ஒரு மரம் இருக்கணும். அந்த மரத்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். சரி, இந்த மரத்துலேருந்து நமக்கு விதைகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா என் லக்கு, எனக்கு விதைகளும் கிடச்சிது. எல்லா விதைகளும் எடுத்துக்கிட்டேன். மா சீக்கிரம் வாம்மா, இன்னும் எவ்வளோ நேரமாக எடுப்பேன்னு என்னை கூப்பிட்டாங்க. உடனே இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் உக்காந்துட்டு சர்ன்னு கிளம்பி போயாச்சு. போனது கையோடு இப்போ என்ன பண்ணுமோ அந்த வேலையை நம்ம பண்ணிடணும் இல்லையா? உடனே அந்த விதைகளெல்லாம் உடச்சி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். சில நல்ல விதைகளை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், சில நல்லா இல்லாததை தூக்கி போட்டேன். நமக்கு தேவையானது மட்டும் போதும். அதனால் அந்த விதைகளெல்லாம் நான் நல்லா எடுத்து வச்சுட்டு, கையோடு நம்ம எந்த விதை எடுத்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விதைகளை பண்ணணும். அதனால் நான் அந்த கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு நைட்டு 24 ஹவர்ஸ் இது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தோல் பிரிஞ்சு நல்லா முளைச்சி இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா முளைச்சி வரும். அந்த டைம் தான் நமக்கு அதை விதைக்கலாம், நல்லா விதை பண்ணலாம், நல்லா வரும். அதெல்லாம் என்ன பண்ணுறேன், இதை காமிச்ச மாதிரி கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த முளைச்ச இடத்துல, அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல தான் வேர் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த கருப்பாக தெரிகிற இடத்த படுக்க போட்ட மாதிரி நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சு மண்ணை போட்டு சும்மா லைட்டாக 3 நாளில் போதும், நமக்கு வேர் ஊன்ற ஆரம்பிச்சிடும். நான் இந்த எப்பயுமே இந்த கப்பில் நான் நிறைய விதையை போடுறேன் இல்லையா, சின்னதாக ஓட்டை போட்டு அந்த கப்புலையும் வச்சுட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க என்னென்ன தொட்டி இருக்கோ எல்லா தொட்டிலையுமே நான் அதை வச்சிடுறேன். நான் க்ரோ பேகு, தொட்டி, நமக்கு எதெல்லாம் மண் இருக்கோ எல்லாத்துலேயுமே நான் வந்து அதை வைக்கிறேன். அது நல்லா அழகாக வரும், பார்க்கலாம். அது முளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.